அனைவருக்கும் வணக்கம். கரூர் நெரிசல் துயர சம்பவம் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று டெல்லியில் சிபிஐ முன்பு விசாரணைக்கு ஆஜரானார். காலை சுமார் 10:30 மணிக்கு உள்ளே சென்றவுடன் சுமார் 7 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டு மாலை 5 மணிக்கு மேல்தான் அவர் வெளியே வந்தார். இன்று விசாரணை இன்றுடன் நிறைவடைந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தின் போது கரூரில் 41 பேர் பலியானார்கள். மிகப்பெரிய துயரச் சம்பவமானது நடந்தது குறித்து விஜய் அவர்களிடம் 3 முறை விசாரணை நடத்தப்பட்டது. முதல் கட்ட விசாரணை ஜனவரி 12ஆம் தேதியும், இரண்டாவது கட்டமாக அதே ஜனவரி மாதம் 19ஆம் தேதியும், இறுதியாக 3ஆம் கட்ட விசாரணை மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்றது. ஒரு நாள் கழித்து மறுநாள் மார்ச் 17 இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் விசாரணை நடைபெற்றுள்ளது. இது குறித்து சம்மன் வந்தபோது செந்தில் பாலாஜி சொன்னது என்னவென்றால், எதற்காக என்னை அழைக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஆனால் தவேகா சார்பில் அங்கு ஆஜரான பொழுது சிபிஐயிடம் சில ஆதாரங்களை தந்துள்ளனர். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் எப்பொழுது இந்த சம்பவமானது நடந்தது என்பது குறித்தெல்லாம், மற்றும் அங்கு வரிசையாக நிறைய ஆம்புலன்ஸ் எவ்வாறு வந்தது, இந்த ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவர் அணி என்று பேனர்லாம் இருந்தன. அதை தவிர ஒரே இரவில் 41 பேருக்கும் உடற்கூறாய்வு சீராய்வு செய்து அனைத்து உடலும் ஒப்படைக்கப்பட்டு உடனடியாகவே அனைத்து ஈமச்சடங்குகளும் நடைபெற்றுவிட்டன. பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்த மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை சொன்னதாக பல சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தவேகா சார்பில் புகார் தரப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எனவே செந்தில் பாலாஜியிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கலாம் என்று பாலிமர் செய்தி கூட சில தகவலை வெளியிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 47 பேர் உயிர் துறந்த வழக்கில் இடம் விசாரணை நடத்தப்பட்டதில் இதில் ஏதாவது திட்டமிட்ட சதி இருக்கிறதா, ஏதாவது விவகாரம் இருக்கிறதா என்பது குறித்தும், இதில் ஏதாவது செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தவேகா தரப்பில் புகார் தரப்பட்டது அடிப்படையில், தவேகா குற்றம் சாட்டப்பட்ட அடிப்படையில் விசாரணையானது நடந்திருக்கும். மேலும் குறிப்பாக கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய் என செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சித்து ஒரு பாடலையும் பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடிய பொழுதுதான் விஜயை நோக்கி செருப்பானது வீசப்பட்டது. இது பல முறை அந்த கிளிப்பிங் ஆனது ஒளிபரப்பு செய்யப்பட்டது, சமூக வலைத்தளங்களிலும் இடம்பெற்றது. அதேபோல் விஜய் அவர்கள் திருச்சி, நாமக்கல் என எங்கும் அவர் வந்தபோது போலீஸார் பாதுகாப்பாக அழைத்து வரவில்லை என்றும், கரூரில் மட்டும் விஜய் போலீஸார் மிகவும் பாதுகாப்பாக கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என்ற கேள்வியும் தவேகா தரப்பில் எழுப்பப்பட்டுள்ளது. கூட்டல் நெரிசலில் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்ல இத்தனை ஆம்புலன்ஸ்கள் எவ்வாறு வந்தது என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது. இதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர், எஸ்பி வருவதற்கு முன்பாகவே திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் ஆஜராகியிருந்தார். உள்ளூரில் இருக்கிறார், அவர் ஆஜராகியிருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளின் அடிப்படையிலும் பல்வேறு வீடியோக்கள், காணொலி காட்சிகள் அடிப்படையிலும் செந்தில் பாலாஜியிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் என்றுதான் தெரிகிறதே தவிர, இதுவரை என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன என்பதை பற்றி உறுதியான எந்தவிதமான செய்தியும் இல்லை. இந்த அடிப்படையில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் பல்வேறு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. மற்றொரு உறுதியான செய்தி எதுவும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை.